அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் லீவில் எல்லாம் வீட்டில் இருப்பாங்கங்க. விளையாண்டு வந்து டயர்டாக நம்மகிட்ட ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒரு பேனில் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம வந்து வறுத்தலாம். அந்த நெய்யில் அதுலேயே ஒரு அரை கப்பு துருவிய கேரட்டை சேர்த்து நான் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த நெய்யோடய சேர்த்து வறுத்து விட்டுட்டு அதுலேயே அரை கப்பு துருவிய தேங்காவும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கேரட்டையும் தேங்காவையும் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு கப்பு நான் வந்து ராகி மாவு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்கங்க. இந்த மாதிரி கொதி வந்தது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கப்பு ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டோன்னா 1.25 கப்பு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. கையில் ஆறுனதும் நல்லா கொஞ்சோண்டு நெய் இல்லாட்டி எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு போகிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.